study Unit 1 Supplementary Portion The Envious Neighbor. It is a Japanese folk tale. Every country has its own folk tales and it reveals certain morals. Ratan Tata, Asim Premji, people like these businessmen, they allocate a lot of fund for the welfare of other people. They spent a lot on their income on charity. What influences them to share and care for the lesser known people? Next one is think any undesirable quality. Somebody must be complaining you. That is, you are having this particular quality. If you could quit this and it will be better, then you must quit it immediately. And do you like pets? Okay, now we are going to see the story. It's a Japanese folk tale about two neighbors. Neighbors means people living nearby, and how their character changed their life. We are going to see the attitude of two people. இந்த கதையில் இது ஒரு ஜப்பானிய நாடோடி கதை. இதில் ரெண்டு குடும்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். அண்டை வீட்டார்கள். இவங்களுடைய கேரக்டர், குணாதிசயங்கள் எப்படி வாழ்க்கையை மாற்றினது. ஓகே. In the old days, there lived a honest man with his wife, who had a pet dog which they used to feed with fish and tidbits from their own kitchen. One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped short and began to bark, bow, wow, wow, wagging his tail violently. முன்னொரு காலத்தில் ஒரு உண்மையான தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்க கிட்ட ஒரு பாசத்திற்குரிய வளர்ப்பு நாய் இருந்தது. அந்த வளர்ப்பு நாய்க்கு அவங்க மீன், அதுக்கப்புறம் கிச்சனில் மீற டிட்பிட்ஸ், அதாவது மிச்சம் மீதி எல்லாம் கொடுப்பாங்க. ஒன் டே அவங்க அந்த நாயை கூட்டிட்டு தங்களுடைய கார்டனில் வேலை செய்ய போனாங்க. அந்த நாயும் அவங்களோட போச்சு. அது அந்த தோட்டத்தில் விளையாடிக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு அந்த நாய் ஒரே குறைக்க தொடங்குச்சு. அதனுடைய வாலை ரொம்ப வேகமாக ஆட்டுச்சு. The old people thought that there must be something nice to eat under the ground, so they brought a spade and began digging. When, lo and behold, the place was full of gold pieces and silver and all sort of precious things which had been buried there. So they gathered the treasure and after giving alms to the poor, brought themselves rich fields, corn fields and become wealthy people. அந்த வயசான கப்பிள்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ இதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல விஷயம் அந்த கிரவுண்டு கீழே இருக்குதாட்டிருக்கு, அதனால தான் இது குலைச்சிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பேடு எடுத்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தோண்ட தொடங்கினாங்க. அந்த குலைச்ச இடத்த பார்த்து தோண்ட தொடங்கினாங்க. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். அந்த இடம் நிறையா அப்படி தங்க கட்டிகள் இருந்தது, சில்வர் இருந்தது, அப்புறம் விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருந்தது. அதெல்லாம் அங்கே புதைக்கப்பட்டிருந்தது. அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, அந்த ட்ரெஷர்ஸ், பொக்கிஷங்களை அவங்க எடுத்துக்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு அதை கொஞ்சம் பிச்சை கொடுத்து விட்டு அவங்க தங்களுக்காக நல்ல வயல்களையும் ஃபீல்ட்ஸையும் வாங்கினாங்க. அந்த நாட்டிலேயே ரொம்ப பணக்கார தம்பதிகளாக அவங்க மாறிட்டாங்க. இப்போ அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் now in the neighboring house there lived a courteous and stingy couple. இந்த courteous அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அவங்களுக்கு எப்பவுமே அடுத்தவங்களுடைய பொருட்களை எல்லாம் அபகரிக்கிற அந்த பேராசை, அடுத்தவர்களுடைய பொருட்களை தாங்களே வச்சுக்கணும், அதான் courteous நேச்சர். அது மாதிரி ஒரு ஸ்டிஞ்சி அப்படின்னா கஞ்சத்தனமான ஓல்டு கப்பிள் இருந்தாங்க. அண்ட் அவங்க who were
they heard what happened and came to borrow the dog and having taken him. அது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, having taken him from his host would not, அந்த நாயை வந்து அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஓல்டு கப்பல் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இந்த நாயை ஒரு நாள் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் அதை வச்சு விளையாடிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்றோன்னு சொல்லிட்டு. இந்த கப்பலும் வந்துட்டு அதை அலோவ் பண்ணி தங்களுடைய நாயை கொடுத்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்கன்னா, தே ப்ரிப்பேர்ட் அ கிரேட் ஃபீஸ்ட் ஃபார் ஹிம். அந்த நாய்க்கு நல்ல பெரிய விருந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக், வி ஷுட் பி மச் ஒப்ளிஜ் டு யூ இஃப் யூ வுட் ஷோ அஸ் அ பிளேஸ் வித் பிளென்டி ஆஃப் மணி இன் இட். நீ பாரு, நீ நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு இதெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு நீ என்ன பண்ணணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அந்த இடத்த காட்டுறோம். இதே மாதிரி நிறைய காசு பணம் செல்வம்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்த வந்துட்டு நீ வந்து எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks, okay, from his host, would not eat any of the dainties which they set before him. So the old couple began to get cross, and putting a robe around the dog's neck led him out into the garden. But it all in vain. He let them lead him where they might not sound would the dog utter. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. So, thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses. Furious at being disappointed, the wicked old couple sneezed the dog and killed him. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாயை கடை வாங்கிட்டு அதுக்கு நிறைய எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நல்ல மாதிரி கேட்டு பார்த்தாங்க, நீ வந்து நிறைய இடத்த காட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்துட்டு அந்த நாயை வந்து அவங்க எப்படி இதுவரையிலும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதுவரையில அந்த நாய் அவங்க கிட்ட இருந்து The dog, however, who up to that had received nothing but cuffs and kicks. இதுவரையிலும் பாருங்க, அந்த குட்டி நாய்க்கு அவங்க நல்லா கொடுத்துருக்காங்க, அதை எட்டி உதச்சிருக்கிறாங்க, அதை வந்து ரொம்ப பேடாக வந்துட்டு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதனால அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அவங்க சந்தோஷமாக வச்ச சாப்பாட்டெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. இட் வுட் நாட் ஈட் எனி ஆஃப் த டெயின்டீஸ். டெயின்டீஸ்னா நல்ல சுவையாக சமைச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குது. ஸோ த ஓல்டு பீப்புள் பிகன் டு கெட் கிராஸ். அதனால அந்த வயதான தம்பதிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அண்ட் புட்டிங் அ ரோப் அரவுண்ட் த டாக்ஸ் நெக் லெட் ஹிம் அவுட் இன் டு த கார்டன். ஒரு கயிறை போட்டு கட்டி நிறைய அந்த கார்டனுக்கு நேராக இழுத்துட்டு போனாங்க. பட் இட் வாஸ் ஆல் வெயின். அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட். He let them lead him where they might not sound would the dog utter. He had no bow for them. அது பாட்டுக்கு அவங்களை அங்கே இங்கேயும் இழுத்துட்டு போச்சு. ஆனால் அவங்களுக்காக அந்த பௌ சத்தமெல்லாம் அதுகிட்ட இருந்து வரல. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. ஒரு இடத்துல நின்று அது ஸ்னிப் பண்ண ஆரம்பிச்சது, மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சது. So thinking that this must surely be the lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal. இதுதான் லக்கியான பிளேஸ் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஆர்வமா தோண்டி பார்த்தாங்க. அங்க பார்த்தா ஒரே டர்ட்டி திங்ஸும் நாத்தம் பிடிச்ச திங்ஸும் தான் இருந்துச்சு. ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோஸ். அவங்க அப்படியே மூக்க பிடிச்சிக்க வேண்டியிருந்தது. ஃபியூரியஸ்னா என்ன? கோபம். அட் பீயிங் டிசப்பாயிண்டட், ஏமாந்து போனதுனால வந்த கோபம். த விக்கட் ஓல்ட் கப்பிள் சீஸ் த டாக் அண்ட் கில்ட் ஹிம். அதை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணிடுச்சிங்க, இதுங்க ரெண்டும் அந்த நாயை கொன்னு போட்டுடுச்சிங்க. ஓகேவா? When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become to him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of the pine tree.
So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicate food, he burnt incense around the grave with flowers as he shed tears over his last pet. என்னடா தன்னுடைய நாய் திரும்பி வரலையேன்னு மனம் வருந்தின அந்த ஓல்டு மேன் அந்த பக்கத்து வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு என்னுடைய நாய்க்குட்டிக்குன்னு கேட்க, அந்த விக்கட் ஓல்டு மேன், அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கானே விக்கட் மேன், ரொம்ப தந்திரமான ஆளு, அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, ஆமா நான் தான் உன் நாயை கொன்னுட்டேன் பாரு, அந்த மரத்துக்கு கீழே நான் அதை புதைச்சிருக்கேன், அந்த பைன் மரத்துக்கு கீழே அப்படின்னு சொன்னதும் அந்த மனமுடைந்து போன good old fellow with heavy heart went to the spot, and having set out a tray with delicate food, அது போய் அதுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சு அதுக்கு ஊதுவத்திகள் அந்த வாசனை பொருட்களை எல்லாம் கொளுத்தி நிறைய பூக்களை எல்லாம் போட்டு உட்கார்ந்து மனம் விட்டு அழுதான். அந்த அந்த பெட்டு இறந்து போனதற்காக அழுதான். That night when the good old man was fast asleep in bed, the dog appeared to him, and after thanking him for all his kindness said, "Cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar, and use it thinking of it as it were myself." அன்னைக்கு ராத்திரி அந்த ஓல்டு மேனுடைய கனவுல அந்த நாய் வந்துட்டு என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்க எனக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் எனக்காக நீங்க மலர்களை வச்சிங்க, எனக்கு பிடிச்சதை சமைச்சு வச்சிங்க, இன்சென்ஸ் எல்லாம் கொளுத்துனீங்க, எல்லாத்துக்கும் உங்க அன்புக்கு நன்றி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த பைன் மரத்தை கட் பண்ணி அதனால ஒரு அரவை இயந்திரம் மோட்டார் அதை செய்து அதை நானும் நினைச்சு நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் சொல்லுது. The old man did as the dog had told him to do, and made a motor out of the wood of the pine tree. அந்த ஓல்டு மேன் உடனே அந்த தோட்டத்துக்கு போய் அந்த நாய்க்குட்டி என்ன சொல்லிச்சோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மரத்தை கட் பண்ணி அதுல இருந்து ஒரு பெரிய அரவை இயந்திரத்தை செய்தார். But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. ஆனா பாருங்க, அரிசியை போட்டு அதை அரைக்கலான்னு போனா ஒவ்வொரு அரிசியுமே விலை மதிக்க முடியாத பொக்கிஷமா மாறிடுச்சு. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. இதை பார்த்துட்டே இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, மறுபடியும் இவங்க கிட்ட பேசி அது கொஞ்சம் கொடுங்க, நாங்களும் அரிசி அரைச்சிட்டு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் தங்களுடைய அரிசியை போட்டு அரைச்சா அது எல்லாமே அழுக்கா அசுத்தமா மாறிடுச்சு. So in a fit of rage, அப்படின்னா ரொம்ப கோபமா, they broke the motor and burnt it. அதை ஒட்டச்சி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை உடச்சு போட்டுட்டாங்க, அவங்க அதை எரித்துட்டாங்க. ஓகே, the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஏன் இவங்க இதனும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு அவருடைய ப்ரெஷியஸ் மோட்டார், விலை மதிப்பில்லாத அந்த மோட்டார் என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்கு போனாங்க. ஆனா அது உடைக்கப்பட்டு பர்ன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வந்தது. One night the dog appeared to him again in dream and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on a withered trees, the trees would revive and suddenly put off flowers. After saying this, the dream vanished, and the old man, who heard for the first time of the loss of his mortar, ran out weeping to the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his treasure. இந்த நாய் மறுபடியும் அவருடைய கனவில தோன்றி அந்த மோட்டருக்கு என்ன நடந்தது அப்படின்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. ஓகே, அப்புறமா அது என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, அவங்க அந்த மோட்டரை எரிச்சு அந்த சாம்பலை அந்த பைன் மரத்துக்கடியில கொட்டி இருக்கிறாங்க. நீங்க
என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஆஷஸ், அந்த சாம்பலை நீங்க எடுத்துட்டு அந்த சாம்பலை கொண்டு போய் விதர்டு ட்ரீஸ், அதாவது காய்ந்து சருகா போன மரங்கள் மேல நீங்க அதை தூவினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மரங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு வரும். தே வில் ரிவைவ் அண்ட் சடன்லி புட் அவுட் ஃப்ளவர்ஸ். அவைகள் உடனே மலர்களை பூக்க செய்யும் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. ஆஃப்டர் சேயிங் திஸ் ட்ரீம் வேனிஷ்ட். இதுக்கு பிறகு அந்த கனவு முடிஞ்சிருது. அண்ட் ஓல்ட் மேன் ஹூ ஹர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் த லாஸ் ஆஃப் ஹிஸ் மோட்டர் ran out weeping to the neighbors. அவர் ஒரே மோட்டர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் அழுது கொண்டே, வீப்பிங்னா அழுது கொண்டே அந்த ஆட்கள்கிட்ட போய் கேட்கிறாரு. அண்ட் பெக் தம் அட் எனி ரேட் டு கிவ் ஹிம் பேக் த ஆஷஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர். தயவுசெய்து வந்துட்டு அந்த என்னுடைய விலை மதிக்க முடியாத அந்த மோட்டரை எரிச்சிங்க இல்லையா, அந்த சாம்பலையாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு போய் கேட்கிறார். Having obtained it, he returned home and made a trial of their virtues upon a withered cherry tree, which upon being touched by ashes having obtained it, அதை வாங்கின உடனே, obtainedனா வாங்கின உடனே, he returned home, வீட்டுக்கு வந்து, and made a trial of their virtues upon a withered cherry tree. அந்த சாம்பலை அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்த காய்ந்து போன ஒரு செரி மரத்தின் மேல போட்டாங்க. which upon being touched by ashes immediately began to spout and blossom. அந்த சாம்பல் மேல பட்ட உடனே அது அப்படியே உயிர் தெழுந்து மலர்களை பொழிய தொடங்கியது. When he saw this wonderful effect, he put the ashes into the basket and went about the country, announcing himself as an old man who had the power of bringing dead trees into life. இத கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் எல்லா மரங்களின் மேலும் தெளித்து அதை உயிர் பெற செய்கிறார். அவர் தன்னை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு வயதான ஒரு மனிதன், நான் செத்து போன மரங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கிற அந்த கிருபை பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலயும் Certain prince, hearing of this and thinking it might be strange thing, and sent for the old fellow who showed his power by causing all the withered plum and cherry tree to shoot out and put forth flowers. ஒரு இளவரசன் இத கேள்விப்பட்டான். இது என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கே, அவரை பார்க்கணும்னு அவன் விரும்பினான். அதே சமயத்துல இவரும் அந்த இடத்துல அந்த பிளம் மரங்களையும் செரி மரங்கள் மீதும் இந்த சாம்பலை தெளித்து அதை பூக்க செய்தார். So the prince gave a rich reward of prices of silk cloth and other presents and sent him with honor and rejoicing. நிறைய பொருட்கள் அவருக்கு கொடுத்து, சில்க் பொருட்கள், அதுக்கப்புறம் ப்ரெஷியஸான விலை மதிக்க முடியாத பொருட்களை எல்லாம் கொடுத்து மிகுந்த சந்தோஷத்தோட கூட அந்த பிரின்ஸ் அவரை அனுப்பி வச்சான். ஓகே, as soon as the neighbors, பாருங்க மறுபடியும் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க heard this, they collected all the ashes remained and having put them in the basket, and the wicked old man gave out that he was the old man who had the power reviving dead trees, causing their flower. He had not to wait long before was called to the prince place and ordered to exhibit his powers. இவர் செய்த மாதிரியே அவனும் சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் என்னன்னு சொல்றான்னா, எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்றான். அதை டெஸ்ட் பண்ணி கூட பாக்குறது இல்லாம அனௌன்ஸ் பண்றான். என்னன்னா, நான் ஒரு ஓல்டு மேன், இந்த மாதிரி டெட் ட்ரீஸ்க்கெல்லாம் நான் உயிர் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இளவரசன் அவனையும் கூப்பிடுறான். பட் when he climbed up into the withered tree and began to scatter the ashes. ஆனா என்ன நடக்குது பாருங்க, அவன் அந்த ட்ரீ மேல ஏறி அந்த ஆஷஸ் எல்லாம் போட தொடங்கினதும் a bud or flower appeared. ஒரு சின்ன பூ பூக்குதுதான். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, but the ashes all flew into the prince's eyes and mouth. அந்த சாம்பல் அப்படியே போய் அந்த இளவரசனுடைய கண்ணுலயும் வாயிலையும் போய் அடைச்சிருச்சு. blinding and choking him. அவன் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணு குருடாயி இரும்ப தொடங்குறான்.
When the prince retainers saw this, they seized the old man and beat him almost to death, so that he crawled off home in a very sorry plight. When he and his wife found out what a trap they had fallen into, they scolded themselves. உடனே வந்துட்டு அந்த ராஜாவுக்கு ஒரே இரும்பலும் அந்த கண்ணு பார்வை இல்லாமையும் போயிடுச்சு. அப்புறம் அவர் மெதுவா அதுல இருந்து வெளியில வந்ததும் அந்த ஓல்டு மேனை பிடிச்சு நல்லா உத போடுறாங்க. அவனுக்கு நல்லா உத கொடுத்ததும் அவர் வீட்டுக்கு நடந்து கூட வர முடியல. கிரால்ட் ஆஃப்னா அப்படியே தவழ்ந்துகிட்டு வந்து அப்படியே பரிதாபமா வீட்டுக்கு வர்றார். அவரும் அவருடைய வைஃபும் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ராப், ஒரு வலையில சிக்கிட்டோம் அப்படின்னு தங்களையே வந்துட்டு ரொம்ப நொந்து கொண்டார்கள். The good old man and woman, as soon as they heard of their neighbors' distress, sent for them, and after reproving them for their greed and cruelty, they gave them a share of their own riches, which by repeated strokes of luck had now increased to a goodly sum. So the wicked old people mended their ways and led good and virtuous life ever after. இப்போ இந்த வயதான கப்பலுடைய நிலைமையை கேள்விப்பட்ட அந்த நல்ல தம்பதிகள் மறுபடியும் அவங்கள தங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுடைய கிரீடு, பேராசை, குரூயல்டி, கொடூரம் இதை பற்றியெல்லாம் பேசி அதெல்லாம் விட்டுடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பல மடங்கா பெருகி இருந்த தங்களுடைய சொத்தின் ஒரு பகுதியை கொடுத்து அவங்கள நல்லா வாழும்படிக்கு என்கரேஜ் பண்றாங்க. அந்த விக்கெட் பீப்புள் வந்து அதற்கு பிறகு தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொள்றாங்க. அண்ட் லெட் அ குட் அண்ட் வர்ச்சுவஸ் லைஃப் ஆஃப்டர் தட். நல்ல ஒரு நன்னடத்தை உள்ள ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க. இதுதான் வந்துட்டு அந்த கதையுடைய சாராம்சம். ஓகேவா? திஸ் ஷோஸ் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு விதமான மக்களை குறித்து நம்ம வந்துட்டு பாக்குறோம். ஒரு மக்கள் தொடர்ந்து நற்செயல்களை செய்யறாங்க. they were continuously repeating good deeds. okay, they are not changing their activities. அவங்க நல்ல தன்மை உடையவர்களா இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் பாக்குறோம், அவங்க தங்களுடைய குணங்களை மாற்றிக்கிறதுல அவங்க பொல்லாதவர்களா இருக்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கிறோம் இல்லையா? இதுதான் வந்து கேரக்டர் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ். இந்த நல்லவர்கள் இருக்கிறதுனாலதான் நிறைய பேருக்கு வந்துட்டு நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கிறது. அவங்க எப்பவுமே தங்களுக்கு கிடைச்சத வந்து மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. நம்ம பில் கேட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? மைக்ரோசாஃப்ட் உரிமையாளர். he offers 50% of his income to the welfare of the poor people. அவர் தன்னுடைய வருமானத்தின் 50% வந்து ஏழை மக்களுக்கு வந்துட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம், நம்ம ஊர்ல இருக்க ரத்தன் டாடா இந்திய பணக்காரர்களுடைய பட்டியல்ல முதலாவதாக வர தகுதி உள்ளவர். ஆனா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த இன்கம் சோர்ஸ்ல பாதிக்கு மேல வந்துட்டு நலத்திட்டங்களுக்கு கொடுத்துறதுனால அவரால் அந்த ரேங்குக்கு வர முடியல. அவர் அதை பத்தி கவலையும் படுறதும் இல்ல. அப்போ இது இவங்க வந்து ஏன் இப்படி தாங்க உழைத்து சம்பாதித்த அந்த பகுதியை எதுக்கு இப்படி கொடுக்கறாங்க? என்ன அவங்கள மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல ஹார்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொடுக்கணும் அப்படின்ற உணர்வு. அதாவது நீங்க ஒரு வேர்சஸ் கேட்டிருப்பீங்க, கிவ் அண்ட் இட் ஷால் பி கிவன் டு யூ. கொடுங்கள், உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும். ஓகே, அதே மாதிரி வந்து எவ்வளவுதான் வாங்கினாலும் வந்துட்டு சிலருக்கு திருப்தியே இருக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு பத்தவே பத்தாது. அவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கை முழுவதும் வந்து தங்களை அவங்க மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க பெரிய அளவுல வந்துட்டு எதையுமே வந்துட்டு சாதிக்க முடியாது. இப்போ டாக்ஸ் பத்தி ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்குறாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். டாக்ஸ் இன் வார்ஃபேர் ஹாவ் அ லாங் அண்ட் செக்ட் ஹிஸ்டரி. From a war dogs trained in compared to their uses as scout, sentries and trackers, their uses have been varied and some continue to exist in modern military usage. இந்த டாக் வந்து இப்போ எப்போவுமே மனுஷனுக்கு வந்து ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு
இல்லையா? அதனால டாக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேட்டட் அனிமல் அப்படின்னும் சொல்லலாம். அது உல்ஃப்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முதல்ல அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணது வந்து சைனீஸ் பீப்புள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. இப்போ இந்த டாக்ஸை வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா, அது சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வந்துட்டு எப்படின்னா ஸ்கவுட் கேம்ப்ல யூஸ் ஆகுது, செனட்டரிஸோட போகுது, ட்ரக்கர்ஸோட போகுது, ஈவன் ஆர்மியில கூட அந்த மாடர்ன் மிலிட்டரி ஆஃபீஸ்ல வந்துட்டு அதை நல்லா பயன்படுத்துறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கஸ்டம் ஆஃபீஸ்ல வந்துட்டு நாய்களை பயன்படுத்தி கடத்தல் பொருட்களை கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? அதனால வந்து டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் அ மேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சின்ன கேப் இருக்கு. Dogs were domesticated from wolves. இது வந்து நாய்களை தான் முதல்ல வந்து வீட்டு வளர்ப்பு பிராணியா மாத்தினாங்க. எப்போனா 15,000 வருடங்களுக்கு முன்பே. New evidence suggests that dogs were first domesticated in East Asia, possibly China over a time. Hundreds of breeds with a great degree of variation have come into being. ஈஸ்ட் ஏஷியாவில், அதாவது சைனால தான் வந்துட்டு நாயை முதல்ல வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பழகி பயன்படுத்த தொடங்கினாங்க. காலப்போக்கில் வந்து நிறைய இனங்கள் தோன்றி நிறைய வித்தியாசமான நாய்கள் வந்துட்டு நமக்கு வர தொடங்குனுச்சு. ஓகேவா? So these are the two things they talk about the dogs. Now we are going to see as usual the glossaries. Okay, tidbit ன்னு பார்த்தோம். அந்த old couple they gave tidbits to the dog. அப்படின்னா என்னன்னா small pieces of tasty food, சின்ன துண்டுகள், நல்ல சாப்பாடு, சின்ன துண்டு பொருட்கள். Wagging, moving or causing to move rapidly to and fro, நல்ல வாழ ஆட்டுது இல்லையா, அதுதான் அது. Courteous, having or showing a great desire to possess something belonging to someone else, மற்றவர்களுக்கு சொந்தமான ஒரு பொருளை தன்னுடையதாக நினைத்து உரிமை பாராட்டி அதை பெற துடிக்கிற அந்த நேச்சர், அதான் courteous. Obliged, make legally or morally bound to do something, எதையாவது ஒன்று செய்கிறேன் நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறது. Mortar, a hard strong bound in which substance are crushed and powder, அதாவது வந்து பொருட்கள் வந்து பவுடரா அரைக்கப்படுவதற்கு உபயோகப்படுத்துகிற ஒரு இயந்திரம் அது. Withered, become dry and shivered, காய்ந்து போய் உதிரும் நிலையில இருக்கிறது தான் withered அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்றோம். Here I wind up the lesson and I will meet you tomorrow.